வாக்யஜ்ஞேன கல்பதாம். வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திரவ்யாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயே நது முக்தயே. வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திரவ்யாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயே நது முக்தயே. அதாவது இதெல்லாம் கேட்டாலே நல்லா இருக்கு. அதாவது வீணையை வாசிக்கிறத கேட்டாலே நல்லா இருக்கு. அப்புறம் நாம் வீணை வாசித்தாலும் இதாகத்தான் இருக்கும், நல்லா இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், இந்த சாஸ்திரத்தை பற்றி கேட்டால் சில பேருக்கு அந்த சாஸ்திரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை அதுக்கப்புறம் படித்தாலும் அதுவும் போராதுங்கிறார். அது வெறும் அனுபவத்தை புகழுக்கு தான் பிரயோஜனமே தவிர முக்திக்கு பிரயோஜனம் இல்லை. தாய்மானவர் சொல்லுவார், ஒரு பாட்டு இருக்கு, கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நவிலுவேன், கர்மம் முக்கியம் என்றாலோ நல்ல ஞானம் முக்கியம் என்று நவிலுவேன், வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன், அங்கனே வல்ல தமிழ் அறிஞர் வரின் வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன், வெல்லாமல் எவரையும் வெருட்டிவிட வந்த வித்தை என் முக்தி தருமோ, வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே. சித்தர்கணம்ங்கிற பகுதியில் இருக்குது இந்த பாட்டு. சித்தர்கணம்ங்கிற தலைப்பில் 10 பாட்டில் இருக்குது. எல்லாம் வர்றவனையெல்லாம் நான் வேற எல்லாத்தையும் விரட்டி அனுப்பிச்சுட்டுருக்கேன், நான் பெரிய ஆள்னு காமிச்சுட்டுருக்கேன், ஆனால் எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிற. வெல்லாமல் எவரையும் ஏதோ குழப்பி விட்டு அனுப்புவேனே தவிர யாரையும் ஜெயிக்கவும் மாட்டேன். அவனை கன்ஃபியூஸ் பண்ணி, எங்கிட்ட யாராவது ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்தால் அவனை கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். எனக்கு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அது வாட் இஸ் த யூஸ்? அதனால் எனக்கு பிரயோஜனம், மோட்சம் கிடைக்கவா போகிறது அப்படிங்கிறார் தாய்மார். அது மாதிரி தான் இங்கேயும் வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் விதுஷாம் வைதுஷ்யம் தத்வத் விதுஷாம் வைதுஷ்யம். வாக்வைகரின்னா நல்ல பேசுகிற போது நல்ல அழகான சொற்களை சொல்கிறது வைகரி. பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரிங்கிறோம் இல்லையா? அதாவது இந்த சொற்கள் உடம்புலேருந்து வரும்போது இப்படி வருதான், மேலே பரா உள்ளுக்குள்ளே சப்தரூபமாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்குது, அதி சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் இப்படி வருது, அப்புறம் கொஞ்சம் ஸ்தூலமாகி இப்படி வருது. ஓம் பராஜை நமஹ, ஓம் பஷ்யந்தியை நமஹ, ஓம் மத்தியமாஜை நமஹ, ஓம் வைகரி ரூபாஜை நமஹ, ஓம் பக்த மானச ஹம்சிகாயை நமஹ. லலிதா சாஸ்திரம் பரா பராவாக், பஷ்யந்தி வாக், மத்தியமா வாக், வைகரி வாக். இந்த வாக்கு அப்படி வருது. பிந்துநாத கலாத்தீதம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சட்டில் ஃபார்ம்லேருந்து கிராஸ் லெவலுக்கு வருது. அப்படி வரும்போது இந்த வேர்ட்ஸை ஒக்காபுலரியை யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. சொற்களை கையாளுவது என்பது ஒரு கலை. அதை பாசிட்டிவாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும், நெகட்டிவாக சொல்லாமல் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட பாசிட்டிவாக ப்ரெசன்ட் பண்ண தெரியணும். ஒரு ராஜாவை பார்த்து ஒருத்தன் சொன்னான், ஒரு ஜோசியன் சொன்னான், உன் கண்ணு முன்னாலேயே எல்லாம் செத்து போடுவாங்கன்னா, உன் கண்ணு முன்னாடியே உன் சொந்தக்காரெல்லாம் அத்தனை பேர் செத்து போவான்னா. அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. இன்னொருத்தன் சொன்னால், மற்றவ உங்கள் சொந்தக்காரங்களை விட நீ ரொம்ப நாளைக்கு இருப்பேப்பான்னு. இந்த ப்ரெசன்டேஷன் தான்.
அது மாதிரி வாக் வைகரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரள பத பந்த விசிஷ்டா வாக், சிம்பிளாக சொல்கிறது. அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. சொலல் வல்லன் சோர்விலன்பர் திருவள்ளுவர். அதாவது ஒரு சொல்லுக சொல்லை அச்சொல்லை சொல்லும் பிரிது சொல் இன்மை அறிந்தும்பர். நீ ஒரு வேர்டை யூஸ் பண்ணினா அந்த வேர்டுக்கு ஈக்குவலாக ஒரு வேர்டு இல்லாத மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி உனக்கு வரணும். அது பேசுகிறது ஒரு சக்தி. அது பேர் வாக் வைகரி. வைகரி சொன்னால் அதாவது சிம்பிள் சென்டென்சஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறான். இன்றைக்கி இதுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், மனசு நல்லா இருந்தால் எல்லா ஸ்கில்லும் வந்துடும். ஆனால் அடிப்படை தான் தகராறு. கம்யூனிகேஷன் ஸ்கில் அது நல்லா இருக்குது. அப்புறம் சப்தஜரின்னா என்ன அர்த்தம்? தடையில்லாமல் ஒக்காபுலரி வருது, யோசிக்காமல் ஒக்காபுலரி வருது. ஒரு சொல்லுக்கு 10 சொல் சொல்கிறான். இது இப்படி இருக்குது, இது இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்ல எப்படியோ கம்யூனிகேட் பண்ண பார்க்குறான். வாக் வைகரி சப்தஜரி. சப்தஜரின்னு சொன்னால் ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ், ஃப்ளோ. வாக் வைகரினா சிம்பிள் சென்டென்சஸ். அந்த ஃப்ளோ, அந்த வேகமாக வரக்கூடிய சொற்கள் ஆற்றல், சப்தஜரி. அப்புறம் அடுத்தது சாஸ்திர வியாக்கியான கௌசலம். ஒரு ஸ்லோகத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியறது, எப்படி பிரித்து சொல்லணும், இந்த கான்டெக்ஸ்டில் எப்படி மீனிங், இதுக்கு கிராமட்டிக்கலாக இதை எப்படி நம்ம பிரிப்போம், அப்புறம் எப்படி இந்த சென்டென்ஸ் இது ஸ்லோகா ஃபார்மில் இருந்தால் அதை எப்படி ப்ரோஸ் ஃபார்மில் ஆக்கிறது, அப்புறம் இதில் என்னெல்லாம் டவுட்ஸ் எல்லாம் வரும், அப்புறம் அந்த டவுட்ஸுக்கு கிளியர் பண்ணுறது எப்படி. ஒரு ஸ்லோகத்தை பகவத்கீதைனா எனி ஸ்லோகம். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கொட்டேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, இது கான்ட்ரடிக்ஷன் எங்கேயோ இதுக்கும் இன்னொரு இடத்துக்கும் கான்ட்ரடிக்ட் வருமா, அப்படி கான்ட்ரடிக்ட் வந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன், இத்தனையும் சொன்னால் தான் ஒரு குட் ஓரேட்டர். ப்ராப்பர் எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும். பேசுகிறவர் நல்லா பேசக்கூடியவருக்கு இத்தனை தெரியணும். இது எப்படி இந்த ஸ்லோகத்தை பிரித்து சொல்லணும், இந்த கான்டெக்ஸ்டில் இதுக்கு என்ன மீனிங், இது எப்படி கிராமட்டிக்கல் அப்ரோச், கிராமர் படி எப்படி சொல்லணும், அப்புறம் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி இதை சென்டென்ஸாக மனசில் பதிய வைக்கிறது. ஏன்னா எல்லாம் பொயட்ரிக்கல் ஃபார்மாக இருக்கிறத ப்ரோஸ் ஃபார்மாக மாற்றணும். அப்புறம் இதில் எல்லாம் என்னெல்லாம் டவுட்ஸ் வருமோ அத்தனை டவுட்ஸையும் நாமளே கிளப்பி நாமளே ஆன்சர் பண்ணணும். அப்புறம் கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும். இத்தனையும் கொடுத்தா அவர் அத்தனையும் பண்ண தெரிஞ்சதுன்னா அவர் எக்ஸ்பர்ட். சாஸ்திர வியாக்கியான குஷலஹா. குஷலஹான்னா என்ன? சாமர்த்தியசாலி. சாஸ்திரத்தை நல்லா விளக்கி சொல்கிற சாமர்த்தியம் இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறார். விதுஷாம் வைதுஷ்யம். ஆமாம், கௌசலம் பிராவீண்யம். இந்த வைதுஷ்யம் இருக்கே, இதெல்லாம் கூட என்ன பண்ணும்னா இவனுக்கு செல்ஃப் லிபரேஷனை கொடுக்குமா அப்படிங்கிறார். இந்த சாமர்த்தியமெல்லாம் இருந்தாலும் இது எப்படின்னா விதுஷோ வைதுஷ்யம் அப்படி, அது மாதிரி விதுஷாம் வைதுஷ்யம். ரொம்ப சாஸ்திரம் தெரியும், நியாயசாஸ்திரமாக ரெடி, தர்க்கசாஸ்திரமாக ரெடி, சைவாகம சாஸ்திரமாக ரெடி, பாஞ்சராத்திர ஆகமமாக சரி, தமிழில் கம்பராமாயணமா, சிலப்பதிகாரமா, திருக்குறளா, எதை வேணாலும் நான் சொல்ல தயார் அப்படின்னா சரி, இதெல்லாம் நீ சொல்லலாம். உனக்கு இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மறந்து போயிடுத்துனா உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வருமா, பீசஸ் ஆஃப் மைண்ட் வருமா கேட்குற. என்னால் அது ஐயோ மறந்து போச்சேன்னா மறந்து போனால் போயிட்டு போகிறது.
இல்லை எனக்கு தெரியும், சரியான நேரத்துக்கு சொல்ல தெரியலையே, எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கண்ணா, நினச்சுன்னு போகிறான்னு விட வேண்டியதானே, அது வராது. அங்கேயும் ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகிடும். அதுதான் சொல்கிறார், தத்வத்து ஏதாதிருஷம் விதுஷாம் வைதுஷ்யமபி வீணாவாதனாதிபதி. தத்வத்துன்னா என்ன அர்த்தம்? வீணாவாதனை இருக்கே, வீணை வாசிக்கிறது, வீணை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, வீணை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, வாசித்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணுக்கும் அழகாக இருக்குது, காதுக்கும் அழகாக இருக்குது. காது மூலமாக மனசுக்கும் ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். எல்லாமே மனசு தானே. மனசு கண்ணு மூலமாக பார்த்து சந்தோஷப்படுறது, மனசு காது மூலமாக கேட்டு சந்தோஷப்படுறது. அது மாதிரி இதுவும் என்னதுன்னா எல்லாம் அது மாத்திரம் இல்லை, புக்தையே, இதெல்லாம் பிறர் பாராட்டலாம், புகழலாம், எல்லாம் பண்ணலாம், நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்குறார். அதாவது நீ அழகாக பேசுறது முக்கியம் இல்லை, அமைதியாக வாழ்கிறது முக்கியம். நீ அழகாக பேசுகிற சாமர்த்தியம் இருக்குன்னு நினச்சிக்காதே, அதுவும் கூட உனக்கு சம்சாரம்தான். ஆக நீ அழகாக பேசுகிறியாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அழகாக பேசுகிறது மோட்ச சாதனம் இல்லை, அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறது தான் மோட்சம். அது புக்தையே நது முக்தையே. அதுவும் நீ என்ஜாய் பண்ணலாம். 10 பேர் உன்னை புகழ்வாங்க, உனக்கு பணம் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், எது வேணாலும் கிடைக்கலாம். ஆனால் அது உனக்கு உண்மையான மன அமைதியை கொடுக்காது. என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க சிஷ்யனுக்கு டீச்சர். அதனால் இங்கே சில பேர், நான் உங்கள்கிட்ட படித்து நான் நிறைய பேர்கிட்ட போய் சொல்ல போகிறேன், அதுக்காக படிக்காத, நீ ஓ மோட்சத்துக்காக முதல்ல படி. உனக்கு சொல்லி கொடுக்குற சாமர்த்தியம் வந்தால் அது என்னது? பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்ட்டு நீ ஹாப்பியாக இருக்கிறது தான். ஸ்டூடெண்ட்டு மெயினாக ஹாப்பியாக இருக்கிறது தான் குருவுக்கு முக்கியம். அவனுக்கு வேறு ஏதாவது அதர் கெப்பாசிட்டி இருக்குது, டீச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது, வேறு ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னா அது பை ப்ராடக்ட். அது சொசைட்டிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் கனெக்ஷன் கிடையாது, அதுக்கும் ஆனந்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அது ஃப்ளக்சுவேட்டை க்ரியேட் பண்ணும். எது ஏற்றது மனசில் சஞ்சலத்தை உண்டு பண்ணுமோ அதை நம்பாது. அதை சொல்கிறார் அப்படி. புக்தையே நத்து முக்தையே. புக்தையேன்னா என்ன? நீ என்ஜாய் பண்ணலாம். உனக்கு 10 பேர் புகழ்வாங்க, மாலை போடுவாங்க, பல்லக்கில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கிம் தத கிம், என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. கேர்ஃபுல்ங்கிற, சாவதானா. நீ அதுக்காக வேண்டி லைஃபோட உண்மையான லட்சியத்தை விட்டுடாதே. அதனால் நனும் தாத்காலிக சுக ஜனகம் வைணிக கௌசலஜாலம் ஸ்ரவணானந்தரமபி சம்யக். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஒரு இது சொல்கிறார், இந்த வீணை வாசிக்கிறதுங்கிறது அந்த நேரத்துக்குள்ள சுகம். அப்புறம் சாஸ்திரங்களை படிக்கிறதுனால இருக்கிற ஆனந்தத்தையும் தாத்காலிகமாக வீணை வாசிக்கிறதையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா சரி, பரவாயில்லை, நான் இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்கிறேன். இந்த ஞானம் அடைஞ்சத்துக்கு பிறகும் சாஸ்திரத்தோட தேவையில்லைன்னு நான் இப்போ சொல்ல போகிறேங்கிற. எங்கெல்லாம் ஒன்று நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப யோசிக்கணும். வீணையை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, வாசிக்கிறத கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி நல்ல சாஸ்திர விஷயங்களை புரிஞ்சுண்டு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒக்காபுலரி இருக்குது, அழகான சென்டென்சஸை யூஸ் பண்ணுறான், நல்ல ஒக்காபுலரி இருக்குது, நல்ல சப்த ஞானம் இருக்குது, நல்ல பாஷா என்ன சொல்கிறது பேசக்கூடிய சக்தி இருக்குது, உபன்யாசம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, மக்களை கவரக்கூடிய ஆற்றல் இருக்குது, இவ்வளவு படிச்சிருக்காருன்னு எல்லாரும் பிரமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது உனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அவனுக்கு 10 பேருக்கு பிரயோஜனம் இருந்தால் அது நல்லது. உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த புகழுக்காக நீ இல்லை.
அப்படிங்கிற கருத்தை சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு படி மேலே போகிறார். வேதாந்தம் கூட புரிஞ்சாச்சுன்னா வேதாந்தத்துக்கு வேலை இல்லைங்கிறார். வேதாந்தமும் தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுலேயும் வேலை இல்லை. அதனால் நீ எப்பவும் அமைதியாக இருக்கிறதுல தான் தாத்பரியம் அப்படின்னு ரொம்ப அழகாக அடுத்ததை சொல்கிறார். இதை நம்ம திரும்ப திரும்ப யோசித்து சிந்திக்க வேண்டியது. அப்பப்போ நான் சொல்கிறேன். வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயே நது முக்தயே. வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயே நது முக்தயே.